ஆத்ம வணக்கம். வாசியோகத்தில் அடுத்தடுத்த நிலையை அடைவதற்கு விடாமுயற்சி செய்தல் வேண்டும். தீபத்தை பார்த்து கொண்டே வாசியை ஓட்டினீர்கள் ஆனால் அடுத்த நிலை உங்களுக்கு கிடைக்கும். சூரியனை பார்த்து வாசியை தொடர்ந்து செய்தீர்களேயானால் அடுத்த நிலையை அடையலாம். சந்திரன் பௌர்ணமி சந்திரனை பார்த்து கொண்டு வாசியை ஓட்டினீர்களானால் அதற்கு அடுத்த நிலைக்கு செல்லலாம். வாசியில் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். முழு முயற்சி செய்தல் வேண்டும். காற்றை கவனித்தல், ஒளியை கவனித்தல், சூரியன், சந்திரன், தீப ஒளி, அக்னி பார்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்த நிலை கிடைக்கும். அனுபவங்கள் கிடைக்கும். மூச்சு காற்றானது சுவாசிக்கும் மூச்சு காற்றானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உங்கள் மூளைக்கு காற்றானது சென்று நுரையீரல் சுவாசம் நின்று இதயம் நின்றுவிடும். அந்த அனுபவம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு முதல் வெற்றி, அடுத்தடுத்த வெற்றி உங்கள் அனுபவத்தில் கிடைக்கும். அனுபவம் வேண்டுமானால் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். நம்மை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். முழு நம்பிக்கை அவசியம். குறிக்கோள் வேண்டும். நாம் எதை செய்கின்றோமோ அதில் முழு ஆர்வத்துடன் முழு நம்பிக்கையுடன் செய்தல் வேண்டும். நம்மை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். நம் ஆன்மாவை முழுமையாக நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் நம் மனம் ஒரு நிலையில் நின்று வேலை செய்யும். மனமானது புருவமத்தில் ஒரு புள்ளியில் நிற்க வேண்டும். இந்த அனுபவத்தை பெறுவதற்கு தொடர்ந்து விடாமுயற்சி செய்யுங்கள். ஆத்மா வணக்கம்.